இன்னைக்கு நாம டேஸ்டியான மட்டன் சுக்கா எப்படி சிம்பிளா பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு லலிதாஸ் குசின். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு சூடான உடனே இதில் நல்லெண்ணெயை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு காஞ்ச மிளகாயும் சேர்க்குறேன். இது நல்லா எண்ணெயில் உரியணும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வதக்கணும் எண்ணெயில். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும். இப்போ நான் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் மட்டன் இதில் நான் சேர்த்துட்றேன். மட்டன் வாங்கும்போது எப்போவுமே இளம் ஆட்டுக்கறியாக கேட்டு வாங்கணும். ஸ்பெஷலி முன்னங்கால், நெஞ்சு, கழுத்து பகுதியாக மிக்ஸ்டாக வாங்கினா தான் சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி விட்ட பிறகு தான் உப்பு சேர்க்கணும். மஞ்சள் தூள், வெறும் மிளகாய் தூள், சில்லி பவுடர் இதெல்லாம் சேர்த்து நல்லா இது ஒரு 2 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கணும். இதில் நான் 3/4 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நான் இளம் ஆட்டுக்கறியாக வாங்கியிருக்கிறதுனால 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். அடுத்தது சுக்கா மசாலா ரெடி பண்ண போகிறோம். இது ஏன் ஸ்பெஷல் மட்டன் சுக்கா சொல்கிறேன்னா இதனால தான். இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு யாரும் சேர்த்து பார்த்துருக்க மாட்டீங்க. இதை சேர்க்கும்போது இந்த மசாலா மட்டன் மேலே ஒரு கோட்டாக இருக்கும். பார்க்க லுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அடுத்தது இதில் காஞ்ச மிளகா, மிளகு, தனியா இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துடணும். சோம்பு, ஜீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை. நீங்கள் மசாலாவை இந்த சீக்வன்ஸ்லே வறுத்திங்கன்னா தான் எல்லாம் ஒரே டைமில் கரெக்டாக வறுபட்டுருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதை இப்போ நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கிறேன். இப்போ குக்கரில் ப்ரெஷர் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், மட்டன் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்ட்டு. இதிலேருந்து மட்டனை மட்டும் ஃபில்டர் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இந்த மட்டன் ஸ்டாக் இருக்கட்டும், அப்புறமா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா நல்லா ஆறிடுச்சு. இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இது மறுபடியும் கருவேப்பிலை சேர்த்துட்டு பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும், அடியும் பிடிக்காது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கணும். இது நல்லா இப்போ வதங்கிடுச்சு. இதில் நான் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன், மல்லிப்பொடி. இதை சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடலாம். சாம்பார் பொடி இது நான் வீட்டிலையே ஸ்பெஷலாக தயார் பண்ணது. உங்களுக்கு இது எப்படி தயார் பண்ணணுன்னு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதுக்கு தனியாக ஒரு வீடியோவை போடுறேன். இப்போ நான் சுக்கா மசாலாவை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் கிண்டி விட்டே இருக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை வதக்கிட்டு, இப்போ நான் வேக வச்ச மட்டன் பீஸ்லாம் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மசாலா எல்லாம் மட்டனில் கோட் ஆகிற மாதிரி இது மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா இந்த பதத்திலே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இதில் வேக வச்ச மட்டன் ஸ்டாக்கு 1 கப் சேர்த்துக்கிறேன். எனக்கு ஏன்னா செமி கிரேவியாக வேணும், அதனால் நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். கிரேவியாக வேணும்னா நீங்கள் இன்னமுமே மட்டன் ஸ்டாக்கை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இதை வேக விடுங்க. இப்போ நான் ஒரு ஸ்பெஷலான இன்க்ரீடியண்ட்டை சேர்க்க போகிறேன், புளி தண்ணி. என்னது மட்டனில் புளி தண்ணியா அப்படின்னு யோசிப்பீங்க.
ஆனால் இதை நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாமே குக் ஆன பிறகு மட்டன் இறக்க போகிறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி நீங்கள் சேர்த்தா போதும். புளி சேர்த்துட்டு 5 மினிட்ஸ் தான் கொதிக்கணும். பாருங்கள், இதை நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நீங்கள் குக் பண்ணுங்கள். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொரியண்டர் லீஃபால் கார்னிஷிங் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க, நம்ம டேஸ்டியான ஸ்பெஷல் மட்டன் சுக்கா ரெடி. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் நான் உங்களை ஒரு நல்ல ரெசிபியோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.